ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ தான் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு செய்தி வந்து நியூஸ் சேனல் போட்டாங்க. பார்க்குறதுக்கே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. சிறகடிக்க ஆசை சீரியல் வந்து நம்பர் 1ல் இருக்குது விஜய் டிவியில். அதில் வந்து பார்த்திங்கன்னா மீனாவோட ஹீரோயினோட தங்கச்சி வந்து சீதா இருக்காங்க. சீதாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அருணோட அம்மாவா, அதாவது சீதாவோட மாமியாராக நடிக்கிறவங்க தான் ராஜேஸ்வரி. அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் ஏதோ பிரச்சனை இருந்துச்சா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உயிரை வந்து அவங்களே மாய்ச்சிக்கிட்டாங்க. இதை பார்க்கும்போது நமக்கு வந்து மனசு கஷ்டமாக இருந்தது. ஏன்னா சீரியல் நடிகை அவங்க எவ்வளவு தைரியமான ஒரு பொண்ணாக வந்து அவங்க இருக்கணும். வாழ்க்கையில் எவ்வளவோ யாருக்கு தான் பிரச்சனை இல்லை, எல்லாருக்குமே அந்த பிரச்சனை இருக்கத்தான் செய்யுது. தைரியமாக தான் இருக்கணும். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ குடும்ப பிரச்சனை, கணவர் கூட வந்து இது அப்படின்னு வந்து போட்டிருந்தாங்க. ராஜேஷ் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சீதாவுக்கு வந்து அருணோட அம்மாவாக வந்து நடிக்கிறாங்க, சீதாவோட மாமியாராக நடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியலட்சுமி சீரியல்லையும் அவங்க வந்து நடிச்சிருக்காங்க. இன்னும் நிறைய விஜய் டிவி சீரியல்லாம் நடிச்சிருக்காங்க, சினிமாவிலையும் நடிச்சிருக்காங்க. அவங்க வந்து எவ்வளோ தைரியமான ஒரு பொண்ணாக இருக்கணும். ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து அவங்க தங்க உயிர் இல்லை அப்படிங்கும்போது எல்லாருமே ரொம்ப வருத்தமான ஒரு செய்தி. இதுக்காக என்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எதாக இருந்தாலும் சரி தைரியமாக ஃபேஸ் பண்ண கற்றுக்கங்க. இந்த உலகத்தில் எல்லாருமே கண்டிப்பாக வாழ முடியும் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எல்லா வித பிரச்சனைக்கு வந்து தீர்வு வந்து கண்டிப்பாக இருக்குது. எல்லா பிரச்சனையும் வந்து பார்த்தா தீர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் ஆறாமரை யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தீர்வு பார்க்க எல்லா பிரச்சனைக்கும் இருக்குது, நம்ம தீர்வு பண்ணிடலாம். எதுவுமே வந்து பார்த்தோன்னா உடனடியாக வந்து தீர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியாது. அதனால் மெதுவாக வந்து அதே மாதிரி அவசரத்தில் எடுக்கிற முடிவு வந்து நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. அது அவசரமாக வந்து முடிவு நீங்கள் எடுக்க வேண்டாம். எந்த ஒரு முடிவு அதாவது கோபத்தில் எடுக்கிற முடிவு நல்லா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கோபத்தில் எந்த ஒரு முடிவு வந்து எடுக்காதீங்க. கண்டிப்பாக எல்லா பிரச்சனைக்கும் வந்து தீர்வு இருக்குது. மெதுவாக ஆறாமரை யோசிங்க. எல்லா பிரச்சனைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக நம்மளால் தீர்க்க முடியும். எல்லாருக்குமே யார் தான் அந்த உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் இப்போ பிரச்சனையே இல்லாத யாராவது இருக்காங்களா கேட்டால் பணம் இல்லாதவங்களுக்கு பண பிரச்சனை, பணம் இருக்கிறவங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பிரச்சனையே இல்லாமல் எல்லோரும் வந்து பிரச்சனையே இல்லாமல் சந்தோஷமாக இருக்காங்களா கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதான் பிரச்சனையை கண்டு என்றைக்குமே பயந்து ஓடி ஒழியாதீங்க. அப்போ பிரச்சனை பெருசாக தான் ஆகும். அதை எப்படி நம்ம வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு வந்து கண்டிப்பாக எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம அந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும். என்றைக்குமே பயப்படாதீங்க. எப்போவுமே நம்ம சீரியல் பார்த்துட்ருக்கோம். சீரியல் நடிகருக்கு ஒரு துக்கமான ஒரு செய்தி அப்படின்னா நமக்கு வந்து மனசை வந்து பாதிக்குது. ஏன்னா எப்போவுமே நம்ம சீரியல் வந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம். அதனால் மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இப்போ தான் வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி செய்தி பார்த்தோன்னே மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. யாராக இருந்தாலும் சரி என்றைக்குமே வந்து பார்த்தோன்னா ஒரு எல்லாத்துக்குமே தீர்வுக்கு அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.